தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கொழும்பில் முச்சக்கர வண்டி கொள்ளையில் ஈடுபட்ட கும்பல் அதிரடி கைது. பொலனறுவையில் புதையல் தோண்டியவர்களுக்கு நேர்ந்த கதி. இன்று வெளியான வானிலை முன் அறிவித்தல். கொழும்பு மற்றும் அயல் பிரதேசங்களில் நீண்ட காலமாக முச்சக்கர வண்டி கொள்ளையில் ஈடுபட்ட சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதை அடுத்து அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் மேலும் 4 அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில், கிராண்ட் பாஸ் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கொழும்பு மத்திய வலய போலீஸ் புலனாய்வு பிரிவினரால் அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போது சந்தேகத்திற்கிடமாக நபர் ஒருவர் போதைப் பொருள் வைத்திருந்ததன் குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளதை அடுத்து அவரிடம் இவ்வாறு விசாரணைகளை மேற்கொண்ட போதே அவர் தொடர்ச்சியாக முச்சக்கர வண்டிகளை கொள்ளையடித்து வந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் குறித்த சந்தேக நபரினால் திருடப்பட்ட 9 முச்சக்கர வண்டிகள் மீட்கப்பட்டுள்ளதை அடுத்து இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்ட வேளை மேலும் 4 கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் கைது செய்யப்பட்டவர்கள் முச்சக்கர வண்டியை வாங்கியவர்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறு கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் 31 மற்றும் 38, 51 மற்றும் 44 வயது மதிக்கத்தக்கவர்கள் என்றும் மேலும் சேதுவா மற்றும் கொழும்பில் உள்ள பல்வேறு பகுதிகளை சேர்ந்த நபர்கள் என்றும் தெரியப்படுத்தியுள்ளனர். திருடப்பட்ட முச்சக்கர வண்டிகள் கோட்டை மற்றும் கிரிபத்கொட போன்ற பகுதிகளில் இருந்து மீட்கப்பட்டுள்ளதாகவும் இவ்வாறு திருடப்பட்ட முச்சக்கர வண்டிகளை குறித்த நபர்கள் விற்பனை செய்துவிட்டு அதில் வந்த பணத்தை வைத்து போதைப் பொருள் பாவித்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. என்னும் சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டவர்கள் நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் முன்னெடுத்து வருவதாகவும் இந்த சம்பவம் பல காலமாக இடம்பெற்று வந்துள்ளதாகவும் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளையும் மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளனர். பொலனறுவையில் உள்ள பகுதி ஒன்றில் புதையல் தோண்டும் செயற்பாட்டில் ஈடுபட்ட சந்தேகத்திற்கிடமாக 4 கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில், பொலனறுவை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட புதிய நகர் பிரதேசத்தில் பொலனறுவை குற்ற புலனாய்வு பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போதே இந்த கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளதாகவும் கைது செய்யப்பட்டவர்களில் 33 மற்றும் 69 வயது மதிக்கத்தக்கவர்கள் அடங்குவதாகவும் அவர்களிடம் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்ட வேளை குறித்த நபர்கள் சட்டவிரோதமான முறையில் புதையல் தோண்டும் செயற்பாட்டில் ஈடுபட்டுள்ளதாகவும் மேலும் அவர்கள் புதையல் தோண்டுவதற்காக பயன்படுத்திய உபகரணங்களும் மீட்கப்பட்டுள்ளதாகவும் தெரியப்படுத்தியுள்ளதை அடுத்து கைது செய்யப்பட்டவர்களிடம் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாகவும் விசாரணைகளின் பின்னதாக நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தும் நடவடிக்கைகளை காவல்துறையினர் முன்னெடுத்து வருவதாகவும் தெரிவித்துள்ளனர். நாட்டின் பல பகுதிகளில் இன்றைய தினம் மழை வீழ்ச்சி அதிகரிக்கக்கூடும் என்றும் அவ்வப்போது சில பகுதிகளில் மாத்திரம் குறிப்பிட்ட அளவு மழை பெய்வதற்கான சாத்தியம் நிலவுவதாகவும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. இன்று முதல் அடுத்த சில நாட்களுக்கு வடக்கு, கிழக்கு மற்றும் வடகிழக்கு ஓவா மாகாணங்களிலும் மாத்தளை மாவட்டத்திலும் அவ்வப்போது சிறிய அளவு மழை பெய்வதற்கான சாத்தியம் நிலவுவதாகவும் அவ்வப்போது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என்றும் ஏனைய பகுதிகளில் மாலையோ அல்லது இரவு பரவலான மழை பெய்வதற்கான சாத்தியம் நிலவுவதாகவும் மேல் மற்றும் சப்ரகமுவா மாகாணங்களில் சில இடங்களில் மாத்திரம் 75 மில்லிமீட்டர் அளவு மழை பெய்வதற்கான சாத்தியம் நிலவுவதாகவும் அவ்வப்போது மழை பெய்யும் பொழுது இடிமின்னல் மற்றும் காற்றும் ஏற்படக்கூடிய சாத்தியம் நிலவும் பட்சத்தில் பொதுமக்கள் தங்களை பாதுகாக்கும் நடவடிக்கைகளை முன்கூட்டியே செயற்படுத்தி வைத்திருக்க வேண்டும் என்றும் வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தி உள்ளது. இவ்வாறு எங்களுடைய செய்திகளை அறிவதற்கு www.tamil24 எனும் இணையதளத்தினூடாக பிரவேசியுங்கள். வணக்கம்.